ஹலோ டியர்ஸ், இந்த வீடியோவில் எத்தீரியம் ரொம்ப நாளாக ஒரு ப்ரைஸ் லெவலை பிரேக் பண்ண முடியாமல் மறுபடியும் கீழே விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்தீரியம் மேலே போனால் தான் நமக்கு ஓவரால் ஆல்ட் காயினில் ஏதாவது ஒரு ஆல்ட் சீசன் வருமானதை எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ எத்தீரியம் இந்த மாதிரி டவுன் ஆகிறதுக்கு என்ன காரணம், ஸோ எங்கேருந்து தான் எத்தீரியம் மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்டுக்குள்ளே சேஞ்ச் ஆகும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட், நம்மளுடைய பழைய சேனல் ப்ராப்ளம் டெர்மினேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த ஓல்டு சேனல் கிடையாது. ஸோ இந்த சேனலை மஸ்ட்டாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபியூச்சர் ட்ரேட் குரூப்புன்னு தனியாக இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டினுடைய ரெகுலர் உடனுக்குடனே அப்டேட் மூவ் ஏதாவது டெக்னிக்கலி மூவ் ஆச்சு அப்படின்னா ஸோ அதில் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோனுடைய டைட்டிலே பார்த்திங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத போட்டிருப்பேன். ஸோ நம்மளுடைய சேனலில் எப்பெல்லாம் 100%, 200% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்னோ ஸோ அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தாங்க அந்த பர்சன்டேஜினுடைய ஒரு முக்கியமான ஒரு கோல். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நேற்று மார்னிங் 8 o'clock 500% எத்தீரியம் இங்கே ஒரு லோவை க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த லோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4290ங்க. ஸோ இந்த லெவலை, அதாவது 500% அப்படின்னா அந்தளவுக்கு பவர் இருக்குது அப்படின்றது தான். ஸோ அந்த லோவை எடுக்காமல் மார்க்கெட் போகவே போகாது அப்படின்றதுக்காக தான் அந்த அப்டேட் கொடுத்துருந்தேன். அந்த அப்டேட்டுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா திஸ் இஸ் மை ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்டேட்டுன்னு கொடுத்துருப்பேன். அதாவது நான் இது பர்சனலாக யூஸ் பண்ணுற ஒரு ட்ரேடிங்கில் மிகப்பெரிய ஒரு செட்டப். இது எல்லா நாளுமே கிடைக்காதுங்க. ஸோ ரொம்ப ரேர் தான். எப்போல்லாம் உங்களுக்கு 200%, 300%, 500% போடுறேன் அப்படின்னா ஸோ அந்த அளவுக்கு அந்த பிளேஸை மார்க்கெட் கண்டிப்பாக ஸ்வீப் பண்ணும் அப்படின்றது தாங்க அதனுடைய முக்கியமான அப்டேட். ஸோ அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்க, ஸோ என்னுடைய கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வராது. ஸோ அதனால் என்னுடைய ட்ரேடிங் சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரேடிங்கோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள். ஸோ நீங்களும் அந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. உங்களுக்காக நீங்கள் சில விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ட்ரேடிங் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் யாரும் ஓவர் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய ரிஸ்க்கை நம்ம கண்டினியூ பண்ணோம். சரி, வாங்க இதனுடைய கண்டினியூஷன் எப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் நம்ம 8 o'clock இந்த அப்டேட் கொடுத்துட்டோம். ஸோ அந்த லோவை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபர்தராக கொஞ்சமாக அப்டேட் போச்சுங்க மேலே அப் ட்ரெண்டில். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 6 o'clock நமக்கு ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ அந்த நியூஸும் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த நியூஸ் என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாதுங்க, அதாவது 6 PM-க்கு. ஆனால் 6 PM-க்கு ஒரு 4 o'clock ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும். பிடிசி பிக் செல்லிங் வால்யூம் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்குன்னு தெரியல நைட்டுக்கு. அதாவது செல்லிங்கனாவே செல் சைட் பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்றது தான் 4 o'clock அப்டேட் பண்ணியிருக்குங்க. ஸோ நம்மளுடைய ஃபியூச்சர் ட்ரேட் குரூப்பில் இருக்கீங்கன்னா ஸோ எப்போல்லாம் நான் ஒரு ரொம்ப கன்ஃபர்மேஷனான பிக் செல்லிங் வால்யூம் இருக்குது, ஸோ நைட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4 hours 3 hours எக்ஸ்ட்ரா நான் டைம் சொன்னேன்னா அதில் மிகப்பெரிய கிராஷ் நடக்குன்றது நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. சில டைம் நைட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஒரு 7 o'clock or 9 o'clock மார்னிங் மிகப்பெரிய டம்ப் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டாக நடந்திருக்கும். ஸோ இந்த அப்டேட் மூலிமா நிறைய பேர் நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்க லாங்கில் இருக்கீங்க இல்லை ஷார்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த அப்டேட்டை வச்சுட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிருக்கீங்கன்றதை நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸாகவும் வாட்ஸ்அப்பில் தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகணுன்றதுக்காக தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ என்ன நடந்திருக்குன்றது நீங்களே பார்த்துருப்பீங்க. நைட் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 7 o'clock 7:30க்கு இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஃபால் நடந்துச்சுங்க. இந்த ஃபால் அப்படியே கண்டினியூ ஆகி இந்த வீக் ரெஃபரன்ஸை ஸ்வீப் பண்ணி எடுத்துருச்சுங்க. எடுத்துகிட்டு மார்க்கெட் அந்த இடத்துல தாங்க இப்போது ரவுண்டாக சுற்று போட்டுட்ருக்கு.
ஸோ நீங்கள் இப்போ நினைக்கலாம் இந்த லெவலை எடுக்கிறதுக்காகலாம் இந்த டம்ப் நடந்திருக்காது அப்படின்னா ஏன் இந்த இடத்துல சைட்வேஸ் போடணும் ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா இந்த டம்ப் இங்கேருந்து நடக்கும்போது இங்கேயே வந்துட்டு சைட்வேஸ் போட்டிருக்கலாம் இல்லையா? ஆர் இந்த டம்ப் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு கீழே இன்னும் போயிட்டே இருக்கலாம் இல்லையா? ஏன் எக்ஸாக்டாக இந்த லோவை எடுத்துட்டு மார்க்கெட் வந்து அந்த இடத்துலையே சைட்வேஸ் போட்டுட்ருக்கு? ஸோ என்ன அப்படின்னா இந்த லோவை எடுக்கத்தாங்க இவ்வளோ பெரிய டம்ப்பு, இவ்வளோ பெரிய நாடகம், இவ்வளோ பெரிய விஷயமேங்க. ஸோ மார்க்கெட்டில் சிம்பிள். ஸோ எங்கே லிக்விடிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குதோ மார்க்கெட் அதை நோக்கி எவ்வளோ மேலே இருந்தாலும் கீழே வந்து விழுங்க. ஸோ அதுக்கு வந்து நியூஸை வந்து ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இது மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு மேனிப்புலேஷன் வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போது எத்தீரியம் என்ன நடக்க போகுது அப்படின்றத என்னுடைய வியூவில் பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், அதுதாங்க 4204 இந்த லெவலை எத்தீரியம் எடுக்காமல் அப் ட்ரெண்டுக்குள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஏன் அப்படின்னா நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டே இருக்கேன் இந்த 4204 சொல்லிட்டு. அதாவது இந்த ட்ரெண்டில் எத்தீரியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ லைன் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ப்ளூ லைனை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு புல் பேக் வந்துட்டு ஸோ அப்படி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த லோவே எடுக்க வாய்ப்புகள் இல்லைங்க. ஸோ பட் இது செகண்ட் ஆப்ஷன் தான். அது நடக்கணுன்றது வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ரேர் கண்டிஷன். அது பிக்கான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பேஸில் வந்தால் தான் இந்த சம்பவம் நடக்குங்க. பட் எத்தனை டைம் இந்த ஹையை போய் டச் பண்ணிட்டு வந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் லாஸ்ட் அப்டேட்டில் கூட இந்த இடமே மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு சப்ளை ஜோன் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக மறுபடியும் கீழே தாங்க வந்துச்சு. சரி, ஓகே. மறுபடியும் ப்ரைஸ் ட்ரை பண்ணது இங்கேருந்து அந்த இடத்துல தாங்க மறுபடியும் ரிஜெக்டே ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4204 இங்கே எப்படி ஒரு வீக் ரெஃபரன்ஸ் இருக்கோ அதே வீக் ரெஃபரன்ஸ் தாங்க 4204ன்றது. பட் அது பர்சன்டேஜ் வைஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வெயிட் பண்ணி இந்த லோவை எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த லோவை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ கீழேயே ஒரு க்ரீன் பாக்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அந்த க்ரீன் பாக்ஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய பிக் வால்யூம் உள்ள லிமிட் ஆர்டர்ஸுங்க. அது டிமாண்ட் ஜோன் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஜோனை உள்ளே என்ட்ரு ஆகிட்டு ரீலோட் பண்ணிவிட்டு ஸோ ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்குள்ளே போக வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த 4204 எடுக்கட்டும். ஸோ அதுக்கப்புறமா இங்கே என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குதோ அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம மார்க்கெட்டை என்ன மூவ் நடக்குதுன்றதை பார்க்கலாம். பட் ஓவரால் மூவ் வந்து இந்த லோவை எடுத்துகிட்டு ஸோ இங்கேருந்து போகலாம். ஸோ இது ப்ரீ பிளான் அப்டேட். பட் இந்த லோவை எடுத்த பின்னாடி ஸோ அடுத்த என்ன கண்டிஷன் இருக்குன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் அப்டேட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியர் அப்டேட் எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல அப்டேட் நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி மறுபடியும் அதை டிஸ்க்ளைமராக சொல்லிக்கிறேன். ஸோ இது எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லப்பட்டது எல்லாமே ஒரு கீ ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு உங்களுடைய ட்ரேடிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.